ஹாடா ஹாடா தினேஷே. இன்னைக்கு என்ன டே? 12/10/2025 சண்டே, அக்டோபர். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இலூஷன். என்ன மாதிரி இலூஷன் அப்படின்னு பார்த்தா, எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஒரு காரியத்தினால ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேலை பண்ணுறான், அந்த வேலை பண்ணுறதுனால அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவன் ஜெயிச்சிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான், அதெல்லாம் ஓகே. இப்போது வந்து நம்ம என்னென்னா, இப்போது நம்மளும் அந்த காரியம் பண்ணால் ஜெயிச்சிரும் அப்படின்றது. அவன் பண்ணிட்டான்ல, ஜெயிக்கிறான்ல, இப்போ நம்மளும் அதை பண்ணுவோம், நம்மளும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஆக்சுவலாக எதனால் தப்புன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அது வந்து அது அவனுக்கு அந்த காரியம் சூட் ஆச்சு, செட் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னென்னா, அவன் ஜெயிச்சதுன்ற காரணம் வந்து ஒன்றும் அந்த காரியம் பண்ணதுனாலன்னு இல்லை, அவனுக்கு அது ஜெயிக்கிறதுக்கான சில உள்ள இருக்கிற ட்ரைட்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, சில வேலைகள் சொல்ல முடியாது, அப்படி சொல்கிறது. எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. ஸ்விம் பண்ணுறாங்கள ஸ்விம்மர்ஸ். இப்போ ஆனால் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு பார்க்குறீங்க, ஓகேவா? உடம்பு குறைக்கணும்னு பார்க்கும்போது என்னென்னா, ஸ்விம்மர்ஸ் பாடி பார்த்தா லைக் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த மாதிரி தோணிட்டு என்னென்னா ஸ்விம்மிங்குள்ளே போகிறீங்க. லைக் என்ன நினச்சிட்டிங்கன்னா, ஓகே ஸ்விம் பண்ணால் நம்மளுக்கும் அந்த மாதிரி பாடி கிடச்சிரும், லைக் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் வைஸில் அப்படின்னு நினச்சி போகிறீங்க. பட் ஆனால் அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக ஏன் உண்மை இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஸ்விம்மர்ஸ்ன்னு பார்த்தா அவங்க இன்னும் அந்த பாடியை வந்து ஸ்விம் பண்ணி தான் வர வச்சாங்கன்னு இல்லை, அவங்க பாடி ஏற்கனவே அந்த ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அது வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அவங்க பாடி ஏற்கனவே ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜீன்லேருந்தே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஜஸ்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க லைக் அந்த பாடி அவங்க ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதால தான் அவங்க ஸ்விம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்விம் பண்ணாலும் ஜெயிச்சேன்னு இல்லை, அவங்க பாடி டைப்பே அதனால தான் அவங்க ஸ்விம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் ஒன்றா. இப்போது காமனாக இருக்கிற எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, லைக் இப்போது இது எடுத்துக்கோங்க. மேக்கப்லாம் இருக்குல்ல, காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் போடுறது, அதெல்லாம் வந்து பார்த்தா லைக் விளம்பரப்படுத்துகிறதே வந்து அழகான பொண்ணுங்களை வச்சு அப்படி தான் பண்ணுறாங்க. விளம்பரப்படுத்துகிறது அழகான ஆள் அவங்கள மாதிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போது லைக் நம்மளும் அந்த மேக்கப்போ இல்லை காஸ்மெட்டிக்கோ வாங்கி போட்டால் நம்மளும் அதுமாதிரி அழகாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு இல்யூஷன். அவங்க வந்து அந்த அழகாக இருக்கிறதுனால தான் அந்த மேக்கப்புக்கே அவங்க எடுத்தாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து அந்த மேக்கப் ப்ராடக்ட் போட்டுட்டு ஒன்றும் அவங்க அழகாகலை, அவங்க ஏற்கனவே அழகு, அதான் சொல்ல வரேன், ஏற்கனவே அழகு. ஜஸ்ட் அந்த மேக்கப்புக்கு விரும்பம் தந்துக்கிறாங்க. ஸோ மேக்கப் போட்டால் அழகாகிடும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஏற்கனவே அழகுனால தான் மேக்கப்னு ஒன்று இருந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள். வேறு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது எஜுகேஷன் சைடு வரேன். எஜுகேஷன் சைடில் எப்படின்னா, காமனாக எம்பிஏ படித்தா மாதத்துக்கு லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் லட்சம், இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எம்பிஏ படிக்கணும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா, எம்பிஏ படித்தும் சில பேர் வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க, சும்மா தான் இருந்துருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்லாம் எம்பிஏ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, எம்பிஏ அவன் வந்து ஃபாரினில் காலேஜ் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா,
எம்பிஏ ஆகிறதுக்கான தகுதிஸ் அந்த தகுதி அவன்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. தகுதின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் அவங்க சொல்லி தரதில்ல, அவங்க சொல்லி தரதை வச்சு இவங்க ஒன்றும் எம்பிஏ வேலைக்கு போகிறதில்ல. அவங்கக்கிட்ட ஏற்கனவே அந்த தகுதிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த தகுதிஸ் என்னென்னன்றது எனக்கு தெரில. பட் அந்த தகுதிஸ் அவங்க இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் செலக்டே பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த காலேஜ் லைக் அப்போ தான் அந்த காலேஜில் அவங்க படித்து பேர் ஆனதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு பேர் வரும். எம்பிஏ இங்கே தான் படித்தான் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி ஓகே, அப்போ வந்து நம்ம அவுட்டராக யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த காலேஜில் படித்தா எம்பிஏ படித்தா கரெக்டாக பெரிய ஆள் ஆகிடுவோம், லட்சம் சம்பாதிக்கலாம். அது வந்து தப்பு ஆக்சுவலாக. என்னென்னா அவங்க ஏற்கனவே அந்த தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனாங்க. இப்போ வந்து சைக்காலஜி வைஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைக்காலஜி வைஸ் எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் எதுவுமே எல்லாம் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? எதுவுமே எல்லாம் கூட சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது எப்படின்றது அதுதான் இந்த ட்ரேட்டில் வரும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது வந்து எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்லாம் பார்க்குறதில்ல. அவங்க பார்க்குறதே வந்து என்கிட்ட இருக்குது. சில பேர் இல்லாமலே இருக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. இல்லைன்னு பார்க்காத, இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணு. அப்போ தான் இல்லாத தேடி வரும். இல்லாதது வந்தாலும் இது பண்ண முடியும். ஸோ அதுதான் இலூஷன். இதெல்லாம் வந்து இலூஷன்வாங்க. என்ன மாதிரி இலூஷன்னா, ரிசல்ட்டை பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறது. அதாவது நான் இப்போ இதை பண்ணால் நான் அந்தமாரி ஆகிடுவேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீ அப்படி ஆக மாட்டேன். உனக்கு வேறு வழி, அவங்களுக்கு வேறு வழி. உனக்கு தனி தகுதி, அவங்களுக்கு வேறு தகுதின்றது நான் ஒன்றும் தப்பாக சொல்ல வரல. தகுதின்றது ஸ்கில் செட்டு, இல்லை அவங்க மைண்ட் செட்டு அந்தமாரி நினச்சிக்கோங்க. அவங்க பண்ணுற வேலையினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த வேலைன்றது ஒன்றும் நீ ஒன்று தேடி போகிறல அதில் இல்லை. லைக் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்த சொல்லித்தரதில்லை. இது வந்து இவங்களே பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதனால் போயிட்டு அதை சாதிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வேறு நிறைய இடத்துல இருக்கானா. ஸோ அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, அதுலேருந்து செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ரிசல்ட் வச்சு செலக்ட் பண்ணாத. உங்களுக்குள்ளே அதுக்கான அந்த வேலைக்கு தேவையான இதுவும் தாண்டி இல்லை அதுக்கும் ஏதோ லைக் அந்த ட்ரைட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பாரு. எம்பிஏ படித்தா பெரிய ஆளாகலாம் அப்படின்றது நினைக்கிறது தப்பு. இந்த லெசன் சொல்லணும், அதனால தான் சொல்கிறேன். அதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அதுதான். லைக் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துட்டு அவங்க இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனாங்க, அப்போ நானும் அந்த ஃபீல்டு போனால் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது உனக்கு வேறு, அவங்களுக்கு வேறு, டைம் பீரியட் வேறு.